கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட இணையும்படியாக இந்த காலைக்கது நிகழ்ச்சி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் அவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் என்ன செய்வீங்க, பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னு சொன்னா பரிசுத்தாவியானவர் நமக்கு இந்த கடைசி காலத்துல அவர் என்ன இருக்கிறாரு, நம்மோடு கூட அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த காலத்துல ஆண்டவர் ஊழியத்தை முடித்துட்டு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அவர் ஊழியம் முடித்த பிறகு நிறைவேற்றின பின்பு பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, நீங்க எருசலேம் விட்டு எங்கேயும் போவாதீங்க, ஏன்னு சொன்னா அங்க காத்திருங்கள், காத்திருந்து ஆவியானவரை பெற்று கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். அதே போல அவங்கள அங்க காத்திருந்து அந்த பெந்தெகோஸ்தே நாளில தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்று கொண்டவர்களாக நீங்க பாத்தீங்கன்னா, சீஷர்கள் அவருடைய முன்பான காலங்களில அவங்க எவ்வளவு பயந்தவர்களாகவும் சத்தியத்தை அறியாதவர்களும் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொல்றாருன்றதை புரிந்து கொள்ளாமல் இருந்த மக்கள் தேவனுடைய ஆவியை பெற்ற பொழுது, தேவனுடைய பரிசுத்தாவியை அவர்களை பெற்ற பொழுது, அந்த வரத்தை அவர்கள் பெற்ற பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா, பேதுரு பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல அவருடைய பேச்சு ஆண்டோடைய சத்தியத்தை சொல்லும் போது எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்கன்னா 3000 பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அது மாத்திரம் என்ன செஞ்சாங்க, சபையில ஞானஸ்தானம் பெற்று என்ன செஞ்சாங்களா, அநேகர் என்ன அனுதினமும் சபையில சேர்க்கப்பட்டார்கள். நீங்க அப்போஸ்தலர் 2 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சபையில மக்கள் அதிகமாய் சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. ஏன்னு சொன்னா ஆவியானவர்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப நீங்களும் நானும் ஆண்டுடைய நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம் என்ன செய்யணுமா, அதற்காக காத்திருந்து ஆண்டவரிடத்துல ஜெபித்து பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொன்னாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அதான் யாருன்னு சொன்னா அவர் பரிசுத்தாவியானவர். அவரும் வந்து திருத்துவத்துல ஒரு ஆள் தத்துவம் உள்ள ஒரு தேவன் என்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அவர் சொல்றாரு, நான் போய் என்ன செய்யறேன், அனுப்புறேன், அவர் உங்களை என்ன செய்வாரு, சகல சத்தியத்துல உங்களை நடத்துவார், அவர் உங்களோடு கூட சதா காலம் இருக்க போறாரு, இருந்து உங்களுக்கு என்ன செய்ய போறாரு, சுவிசேஷத்தை சொல்வதற்கான பலத்தை தரப்போறாருன்னு சொல்லி யாருக்கு சொல்லிட்டு போவார்னா அவங்களோட சீஷர்களுக்கு. அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பரிசுத்தாவிக்கு விரோதம் நாங்க செய்கிற பாவத்தை என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர், மன்னிக்க மாட்டார். ஏன்னு சொன்னீங்க, அதே காலகட்டங்கள்ல அந்த அப்போஸ்தலர்கள் இருக்கிற காலகட்டங்கள்ல பேதுரு என்ன செய்வார்னு சொன்னா, எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாரும் ஒன்றாக எல்லாம் சேர்ந்து செய்வோம் அப்படின்னும் போது அவங்களுடைய காணியாட்சிகள் எல்லாம் விற்று வந்து தருவாங்க. அந்த பாத்தீங்கன்னு சொன்னா அனனியா சப்பிரால் என்ற கணவன் மனைவி என்ன செஞ்சிருவாங்க, பொய் சொல்லுவாங்க. அப்ப பேதுரு சொல்லுவாரு, நீங்கள் பரிசுத்தாவிக்கு விரோதமாக உங்களுக்கு யார் இதை சொன்ன, பரிசுத்தாவிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தானுக்கு என்ன செய்யுது, உங்கள் இருதயத்தை சாய்த்தது என்ன அப்படின்னு கேட்பாரு. ஏன்னு சொன்னா பரிசுத்தாவியானவர் எப்பொழுதும் நம்மளோட கிட்ட இருக்கிறார். அவர் நம்ம என்ன செய்யறாராம், நல்வழிப்படுத்துகிறார். தவறு செய்வோம்னு சொன்னா நம்ம செய்வது தவறு என்னோ, நம்ம கீழ்ப்படியாம சொன்னா கீழ்ப்படிவதற்கான வழியை அவர் நமக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவியானவர் என்ன செய்யறதுன்னா நமக்கு எல்லாத்தையும் பாவத்தை குறித்து போதிக்கிறாரு, நீதியை குறித்து போதிக்கிறார், நியாய தீர்ப்பை குறித்து போதிக்கிறாரு. அவர் என்ன செய்வார்னா உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட ஆவியானவர் பரிசுத்தாவியானுடைய பலனை நீங்களும் நாளும் பெற்றுக்கொள்ளணும்னா, கடைசி நாட்கள்ல எப்படி இந்த சீஷர்கள் ஆண்டவருக்கு இரத்த சாட்சியாக மரித்தல ஆண்டவருக்காக அநேக ஊழியங்களை செய்து அநேகரை ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள கொண்டு வந்தாங்களோ, அதே போல நீங்களும் நானும் கூட அந்த ஆவியானுடைய வரத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக நம்ம சாட்சியாய் வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வார். அதுக்கு நீங்க ஆர்வம் உள்ளவர்களா இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவரத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கத்தக்கதாக நம்முடைய நடைகள் எல்லாவற்றிலும் அவரை நினைத்து கொள்ளணும். ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களை நம்ம செய்வோம்னு சொன்னா ஆவியானவர் எப்போதும் நம்மை நல்வழிப்படுத்த நம்மோடு கூட இருப்பார். எப்படி சீஷர்களோடு அந்த காலத்துல இருந்தாரோ அதே போல நாமளும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, தேற்றவாளன் அனுப்பிச்சிருக்கிறாரு. அதை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க நமக்கு என்ன செய்யணுமா, நம்ம ஆண்டவரத்துல ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் மேல கிருபையா இருந்து எங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை நாள் எங்களை வழிநடத்தி வருகிற பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டு உணர்ந்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, நீ சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள்
சகல நாட்களும் உமக்கு சாட்சிகளாக இருக்கத்தக்கதாக ஆவியானோட ஒத்தாசை எங்களோடு கூட இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. சகல சத்தியத்திலே எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. இந்த செய்தியை கேட்கிற ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மனவேதனையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, வியாதியின் பிரச்சனால, வலியின் பிரச்சனால இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ கண்ணோக்கி பார்த்து அவருடைய தேவைகளை சந்தித்து சந்தோஷ சமாதானத்தை கட்டளையிடும் சாமி. அவங்களுக்கு எழுந்து போன எல்லாவற்றையும் அவங்க திரும்பி பெற்றுக்கொள்ள முடியாத நீங்கள் கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சாமி. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், திருமணத்துக்காக நாட்கள் குறித்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் ஆண்டவரே நல்லபடியாக நடந்து முடிய தேவன் எங்களுக்கு போதுமானவராக இருந்தார் என்று சொல்லி எல்லோரும் சாட்சி பகர நீர் கிருபை செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அப்படியே ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தல் வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.